ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ராகி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ராகி மாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவுனா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் போதும். 1 கப் போடும்போது ஸ்வீட் அதிகமாகும், நல்லா இருக்காது. 3/4 கப் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ராகி மாவோடையே நம்ம ஏலக்காயும் போட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பத்தையும் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு. இந்த தேங்காய் இந்த மாதிரி போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிடிச்சி கையில் அப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம், இல்லை உருண்டைகளாக கூட போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையும் இது கூட 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். 15 மினிட்ஸ் வைங்க, கரெக்டாக இருக்கும். கீழே நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த ஹெல்த்தியான கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.